முத்து அவர் என் அப்பா முத்து, என் அப்பாவை கொலை பண்ணிட்டல, நீ எல்லாம் மனுஷனா நீ அப்படின்னு வந்து இந்த பக்கம் ஸ்ருதி சட்டக்காரரை பிடிச்சி அப்படியே வந்து இப்படியே உழுக்க, இந்த பக்கம் வந்து முத்துவை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்கெல்லாம் பிடிச்சிருக்க. கடைசியில் இப்போ உண்மையில என்னதான் ஆச்சு, ஸ்ருதியுடைய அப்பாவுடைய மரணமா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே இப்போ நான் எந்த ஒரு தப்பையுமே செய்யலை அப்படிங்கிறத முத்து திருப்பி திருப்பி சொன்னாலும் கூட இல்லை இப்போ நான் நீத்து கூட இருக்க வேண்டிய கட்டாயம் வந்தது காரணமே நீ தான்டா முத்து, உன் அவசரமா நீ தேவையில்லாமல் கோவப்பட்டு என் வாழ்க்கைக்கு நல்லது பண்ணுறேன்ட்டு வந்து கடைசியில் என் வாழ்க்கையை அழிச்சிட்டு தான் வந்திருக்கேன். இப்போ நான் தான் அவ கூட இருந்தாக வேண்டியிருக்கு. இப்போ அதனால் வந்து இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறமா தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் குழம்பு நிற்கிறாரு முத்து. ஸோ இப்போ முத்து கிட்ட தான் மீனா வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் மேலே தப்பு இல்லைங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும், நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டீங்கிறது எனக்கு தெரியும், அதுவும் ஆள் வச்சு அடிக்கிறதுலாம் நீங்கள் பண்ண போகிறதில்ல, அது தூங்கிட்டு இருக்க ஒரு பொண்ணை யாரோ போய் காலை உடைச்சிருக்காங்க, அந்த பக்கம் வந்து ரெஸ்டாரண்ட்டே எரிச்சிருக்காங்கன்னா அது வேற யாராவது தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே அதை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ வேகமாக என்ன பண்ணுறாரு முத்து அப்படின்னா, ஸ்ருதியும் கிடையாது, ஸ்ருதி அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லை, இதில் இந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு வேற யாருக்கு இருக்குது அப்படின்னா முதல்ல நீத்துவாகவே இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார். நீத்து ஒருவேளை ஏமினா நீத்து தான் வந்து இதை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒன்று பண்ணி அனுதாபத்தை தான் மேலே கிரியேட் பண்ணிட்டு என் மேலே நான் போய் மிரட்டிட்டு வந்ததுனால என் மேலே பழியை போட்டுட்டு அந்த பொண்ணே வந்து இப்போ இந்த சர்ஜரின்லாம் சொல்லி கதை விட்டு ட்ராமா விட்டு இப்போ கூடவே ரவியை வச்சுக்கலான்னு பார்க்குதோ அப்படின்னு உடனே சரி இருங்க நம்ம விசாரிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க மீனா டக்குன்னு சீதாவுக்கு கால் பண்ணுறாங்க. சீதா கிட்டக்க டக்குண்டு இல்லை அந்த பொண்ணு நீத்து இருக்குல்ல அப்படின்னா ஆமாம்மா அந்த ரவியை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணா அப்படின்னா ஆமாம்மா அந்த பொண்ணு வந்து உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இப்போ அட்மிட் ஆகிருக்கு, அதுக்கு ஒரு சர்ஜரின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா இல்லையா, நிஜமாவே அந்த பொண்ணு கால் இது உடஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரிய வரணும் அப்படின்னு நான் பார்த்துக்கிறேங்க்கா இருக்கா அப்படின்ட்டு சீதா என்ன பண்ணுறாங்க அங்கே போய் விசாரிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து நான் சீதாட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு வேளை நீத்து இதை பண்ணியிருந்தா நமக்கு தெரிய வந்துடும் அப்படிங்கும் போது சீதா நான் நேர்லேயே போய் விசாரிச்சிட்டேங்க்கா அப்படின்னு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி அக்கா இல்லை விஷயம் உண்மைதான் போல, அந்த பொண்ணை இரும்பு ராடை வச்சு யாரோ வந்து காலிலே ஓங்கி அடிச்சிருக்காங்க, அதுவும் தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ளார வந்து காலை உடச்சிருவேன், காலை உடச்சதுக்கப்புறம் அந்த பக்கமே வர முடியாதுன்னு சொல்கிற மாதிரி விஷயத்த காமிச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஃபுல்லாகவே போன் டேமேஜ் ஆனது மட்டும் இல்லாமல் நிறைய மசில் டியர்லாம் வேறு இருக்குது, அதனால் வந்து இப்போ ஃபுல்லாக சர்ஜரி தான் பண்ணுறாங்க, சர்ஜரி பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிளேட்டெல்லாம் வைக்க வேண்டியது இருக்கும், வச்சு அவங்க நடக்கிறதுக்கே நார்மலாக நடக்கிறதுக்கே நாளாகும். உண்மைதான்க்கா, நான் விசாரிக்க மட்டும் இல்லாமல் நான் ரிப்போர்ட்ஸையும் எடுத்து பார்த்துட்டேன், நான் வந்து செரேட்டரில் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நான் உள்ளேயும் போய் கூட ஒரு தடவை பார்த்துட்டேங்க்கா, இது உண்மைதான், கண்டிப்பாக தனக்குத்தானே ஒரு பொண்ணு காலில் எவ்வளோ தூரம் அடிச்சுக்கலாம்லாம் வச்சுன்னா அது மிகப்பெரிய சைக்கோவாக இருக்கணும், ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ மோசமாக இருக்க மாதிரி எனக்கு தோணலை அப்படின்னு. அப்பா அக்கா அது இந்த பொண்ணா பண்ணது இல்லைக்கா அப்படின்னு சீதா வச்சிடறாங்க. சீதா வச்ச உடனே ஏங்க இப்போ சீதா சொல்கிறத வச்சு பார்த்தா நிஜமாவே இந்த பொண்ணுக்கு அடிபட்டுருக்குங்க, இந்த இதுவும் எந்த பொண்ணுங்க தான் காலையே உடச்சிக்கிற அளவுக்குலாம் வந்திருப்பாங்க, அப்போ இது வேற ஏதாவது தாங்க வேற யாராவது இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு தான் முத்து என்ன பண்ணுறாரு சந்தேகத்தை, இதை தவிர இதை பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா எனக்கு ஒரு ஆள் மேலே சந்தேகமாக இருக்குங்கிறாங்க. யாரு அப்படின்னு கேட்டால் இல்லை இந்த ஸ்ருதியோட அப்பா தான், அவர் ஒரு மாதிரி எப்பயுமே கொஞ்சம் கோவக்காரரு, ப்ளஸ் வந்து அவருக்கு வந்து இந்த பணத்திமரும் உண்டு எல்லாம் உண்டு, தான் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறேன்னு ஏதாவது பண்ணியிருப்பாரோ அப்படிங்க, அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா சரி ஓகே பார்ப்போம் என்னன்னு விசாரிப்போம் அப்படின்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க டக்குன்ட்டு வந்து இப்போ முத்து என்ன பண்ணுறாரு நேராக கிளம்பி ஸ்ருதியோட வீட்டுக்கு போகிறார். ஸ்ருதியோட வீட்டுக்கு போனால் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு வந்தால் கத்தும் பொழுதே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு நேராக இவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க. இப்போ வந்து இல்லை ஸ்ருதி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு மீனா இவங்க ரெண்டு பேருமே கிளம்பி போயிட்டு இல்லை இப்போ வந்து நீத்துவுக்கு காலெல்லாம் உடச்சி யாரோ அந்த ரெஸ்டாரண்ட்டே எரிச்சிருக்காங்க, ஆனால் யார் இப்படி பண்ணா அப்படின்னா யாருன்னு தெரில, ஆனால் அது நானாக தான் இருக்கும்னு அந்த நீத்துவ நினைக்கிறாங்க, நான் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் இல்லை அப்படிங்கிறாரு முத்து. நீங்கள் சொல்லவே தேவையில்ல முத்து, எனக்கே தெரியுமே நீங்கள் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டீங்க, அவன் மேலே எனக்கு கோபம் இருக்குது எல்லாம் ஓகே, அதுக்குன்னு அவளுக்கு வந்து இப்போ காலை உடைக்கிறது அந்த ரெஸ்டாரண்ட்டே எரிக்கிறதுங்கிறதெல்லாம் அந்த வேண்டலிசம்லாம் நான் பண்ணக்கூடிய ஆள்கிட்ட நம்ம கிடையாது அப்படிங்கும் போது அதான் எனக்கு வேறு யார் மேலே யார் இதை பண்ணியிருப்பான்னு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தெரியல இது யார் இருக்கும், இல்லை அந்த பொண்ணுக்கு வேறு ஏதாவது பிஸ்னஸ் எதிரி யாராச்சும் ஏதாவது பண்ணியிருக்க போகிறாங்க அப்படின்னு வந்து இப்போ ஸ்ருதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி பேசி முடிச்சுட்டு வெளில வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் அதுக்காக இப்போ வந்து நீத்துவை பார்த்துக்கிறதுக்கு இவன் போயிருக்கானா, இவன் திருந்த மாட்டான், இவன் வந்து கொஞ்சம் கூட அவனை புரிஞ்சிக்கவே மாட்டான், அவள் இதையே அனுதாபமாக யூஸ் பண்ணியிருப்பா, யார் பண்ணான்னு தெரில அப்படின்னு கத்திக்கிட்டே வெளில வர உடனே வந்து சரி விடுங்க ஸ்ருதி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நாங்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சி முதல்ல வந்து இந்த ரவி அங்கேருந்து முதல்ல பிரிக்கணும் அப்படின்னு இவங்க வெளில வராங்க. வெளில வந்து அப்படியே கரெக்டாக காரு கிட்டக்க வரும்பொழுது தான் அப்படி முத்து திரும்பி பார்க்காரு. திரும்பி பார்த்தா அவங்க அப்பா அந்த ஸ்ருதி அப்பா வாசுதேவன் அந்த பக்கமாக தனியாக போய் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. பேசிட்டு வந்து இந்த பாரு என்ன நடந்தாலும் சரி கொஞ்சம் நாளைக்கு ஊரை விட்டு கிளம்பி போயிடுங்க, இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கரெக்டாக முத்து பின்னாடி இருந்து பார்த்துறாரு. பார்த்தோன்னா லுக் விடுறாரு, இவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தோன்னா வெளில வந்துட்டு வந்து மீனா நீ கிளம்பு, நீ என்ன பண்ணு, நான் உனக்கு கேப் புக் பண்ணி தரேன், நீ கிளம்பி வீட்டுக்கு போய்ட்டு நான் வந்துடுறேன் கொஞ்ச நேரத்துக்கு, என்னாச்சுங்க நான் வந்துடுறேன் போ அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறாரு வெளிலே.
வெளிலே ஓரமாக வெயிட் பண்ணால் ஸ்ருதியோட அப்பா வெளில கிளம்பி அவர் காரில் போயிட்டு இருக்கும்போது இவர் கார் எடுத்து சர்ன்னு வேகமாக போகிறாரு. போயிட்டு கரெக்டாக நடுவில் வந்து ஒரு இடத்துல போய் அவர் போயிட்டு இருக்கும்போது அந்த காரை மறைச்சி இவர் நிப்பாட்டி இவர் நேராக வெளில வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளில வராரு வாசுதேவன். வெளில வந்துட்டு என்ன விஷயம், என்ன முத்தோ, என்ன ரவுடித்தரம் பண்ணிருக்க அப்படின்னா, இல்லை யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க நாங்கள் வெளில வரும்போது அப்படின்னா, யார்கிட்டயா, எனக்கு 1000 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு ஊரில் கேரளாவில், அதுக்காக பண்ணிட்டு பேசிட்டு இருந்தேன், ஏன் ஒன்றை சொல்லிட்டு தான் பேசணுமா அப்படின்னா, இல்லை நான் வந்து விசாரிச்சு பார்த்தா வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் நைட்டு உங்கள் கார் நின்று இருக்கு. ஏன் நீ அங்கே நின்றுச்சு, இதே நம்பர் தான் அப்படின்னும் போது, அதெல்லாம் எதுக்கு உனக்கு, நான் அங்கெல்லாம் அப்படி போகலையே அப்படின்னா, அப்போ நீத்துவை காலி பண்ணணும் அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு அதே சமயத்தில் அந்த பழியை ஏன் மேலே தூக்கி போடணும்னு நினச்சிருக்கீங்க அப்படி தானே. இதை நான் என்ன பண்ணுறேனோ எங்கே போய் சொல்லணுமோ நான் சொல்லிக்கிறேன், ஆனால் வந்து நீங்கள் செஞ்சதான் உங்கள் பொண்ணு வாழ்க்கைக்கே வந்து தப்பான முடிவாயிட போகுதுங்க, அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க அப்படிங்கும் போது வந்து நீ முடிஞ்சதா பண்ணிக்கோடா, நான் வந்து என்னால் வந்து நான் என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றுன்னு நினச்சேன், கூடவே உனக்கு ஒரு கெட்ட பேர் கிடைக்குதா, எனக்கு ஒரே கல்ல 2 மாங்காய் தான் அப்படின்னு அவர் பேச, அவர் சட்டக்காலரை முத்து பிடிச்சி ஒரு உழுக்கிட்டு வேகமாக நான் கிளம்புறேன் அப்படின்னு கோவமாக கிளம்பி வந்துடுறாரு. ஆனால் கிளம்பி வந்து இப்போ வந்து ஸ்டாண்டில் வந்து இப்போ முத்து இருக்கும்பொழுது வந்து பார்த்தா திடீர்னு போலீஸ் ஜீப் வந்து நிற்குது. நின்னவுடனே வேகமாக வந்து இவரை வந்து பிடிக்கிறாங்க. பிடிச்சோன்னா என்ன சார்னு பார்த்தா டக்குன்னு ஸ்ருதியை இறங்கி வந்துட்டு, என் அப்பா வந்து எனக்கு கொண்டுட்டல்ல மனுஷா, நீ அவர் என்ன செஞ்சார், என்ன விஷயமா இருந்தாலும் பேசி இருந்திருக்கணும், அவரை போய் கொலை பண்ணியிருக்க, நீ தான் கடைசியாக பார்த்து அவரை ரோட்டில் வச்சு கொலை அடிச்சிருக்க, அவர் சட்டக்காலரை பிடிச்சிருக்க, எல்லாரும் பார்த்தாங்க, அவர் இப்போ செத்து கிடக்கிறாரு அப்படின்னு ஒன்றுமே புரியல. இப்போ முத்துவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து அவர் யோசிக்கும் பொழுதே வந்து வாசுதேவனை கொலை பண்ண குற்றத்துக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம் முத்து அப்படின்னு முத்துவை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்பொழுது அவர் ஒன்றுமே புரியாமல் இருக்கும் பொழுதே வந்து எங்கள் அச்சான்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் அழுதுட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு வேறு அங்கே ரவியும் வந்து காரில் இறங்குறாரு. ரவி வந்து பார்த்து ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ட்டு, என் வாழ்க்கையை அழிச்சு உன் வாழ்க்கையை அழிச்சுட்டேடா அப்படின்னு இந்த பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் முத்து மேலே ஒரு கொலைப்பழி விழுது. கடைசியில் வாசுதேவன் ஸ்ருதியுடைய அப்பாவுடைய மரண காட்சிகள் வேறு அடுத்து வந்து இந்த விஷயத்தில் இப்போ யார் இதுக்கு பின்னாடி இருப்பா, இதை வந்து நீத்துவா இருக்குமா, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோஹிணியா இருக்குமா, இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்தில் நடந்தது இவர் மேல பழியா வந்து விழப்போதா, இல்ல யாராவது முத்துவை வேணும்னே ட்ராப் பண்ணணும்னு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது புதுசா யாராச்சும் ஒரு கதாபாத்திரம், சிந்தாமணி மாதிரி ஒரு கதாபாத்திரமா யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிளஸ் ஆனா வந்து அடுத்தது ஸ்ருதியுடைய அப்பாவின் மரண ட்ராக் அப்படிங்கிற ட்ராக் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 ஜாஸ்தி. ஸோ அந்த ட்ராக்ல என்ன நடக்கும்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. கூடவே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் இப்போ எப்படி போகுது, முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் அநியாயத்துக்கு பேக்கா காமிக்கிறாங்க, ரோஹிணி ஒரே அழகிலேயே வந்து மயக்கிறதுக்கு ஒரு பக்கம் ட்ரை பண்ணி பொசசிவ்னஸ்ல ட்ரை பண்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அதிரடி பல திருப்பங்கள்னு கதை திருப்பி முன்ன மாதிரி சூடு பிடிச்சிருச்சு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்றதோட நம்ம சேனல்லேயே மற்ற ப்ரெடிஷன் வீடியோஸ் பாண்டியன் ஷோஸ்க்கு ஐயனார் துணையில் அடுத்த ராகவுக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுக்க போற நிலா அப்படிங்கிறத பற்றியும் பல விஷயங்கள் போகுது. ஸோ இது இல்லாமல் புதுசாக ஆரம்பிச்சிருக்க 2 சீரியலில் அழகே அழகு அண்ட் கனா கண்டேனடியில் எந்த சீரியல் பார்த்தா உங்களுக்கு பெட்டர் நினைக்கிறீங்க, இல்லை ரெண்டுமே நல்லா இருக்கும்னு தோணுதா அப்படின்னா நம்ம பார்க்கறதுல எந்த சீரியலை வந்து இல்லைங்க இதுக்கப்புறம் இந்த சீரியல் வேணாம்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.